டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுறாங்க. இங்க ஒரு 4 டைஸ் கொடுத்துறாங்க. அந்த 4 டைஸ்ல 6க்கு ஆப்போசிட்டா என்ன எண் வரும் கேட்டுறாங்க. சோ டைஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்க எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு 4 டைஸ் கொடுத்துறாங்க. அதாவது 4 பகடை கொடுத்துறாங்க. இதுல 6க்கு ஆப்போசிட்டா என்ன எண் வரும் கேட்டுறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? சோ நமக்கு தேவை 6க்கு ஆப்போசிட்டா, அதாவது 6க்கு எதிரா. 6 எந்தெந்த டைஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த டைஸ்ல இருக்கு, அதே மாதிரி இந்த டைஸ்ல இருக்கு. சோ 6 விட்டுட்டு மீதி என்ன நம்பர்? 5 3. இங்க இருக்குது 5 3, அதே மாதிரி இங்க 1 3. ஸோ இந்த 5 3 வேற எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ 5 3 இங்க இருக்குது, அதே மாதிரி 1 3 வேற எங்கேயுமே இல்லை. அப்ப 5 3 மட்டும் தான் இங்க இருக்கு. அப்போ இந்த டைஸ்ல பாருங்க, இங்க 5 3 5 3, அதே மாதிரி இங்கேயும் 5 3 5 3, அதை விட்டுருங்க. மீதி என்ன இருக்குது? 4. அப்ப 6க்கு ஆப்போசிட்டா இந்த 4 வரும், 4க்கு ஆப்போசிட்டா 6 வரும். ஸோ 6க்கு ஆப்போசிட்டா 4 வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் 4க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இங்க ஒரு 4 பகடை கொடுத்துருக்காங்க. அதுல 4க்கு எதிராக ஆப்போசிட்டா என்ன எண் வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நியூவா புக் லான்ச் பண்ணியிருக்கோம். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலே இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, இல்ல புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. அதுல 4க்கு ஆப்போசிட்டா என்ன எண் வரும்னு கேட்டுருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா? ஸோ நமக்கு தேவை 4க்கு ஆப்போசிட்டா. 4 எந்தெந்த டைஸ்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த டைஸ்ல இருக்கு, அதே மாதிரி இந்த டைஸ்ல இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அடுத்தது இந்த 4 தவிர்த்து வேற எண் பாருங்க, 6 5. ஸோ இந்த 6 5 வேற எந்த டைஸ்ல இருக்கு பாருங்க. ஸோ இங்க 5 மட்டும் தான் இருக்கு, 6 இல்லை. இங்க இருக்கு, இங்க 6 5 இருக்குது. அதே மாதிரி இந்த டைஸ்ல பாருங்க 2 3 2 3 2 3 வேற எங்க இருக்குன்னு பாருங்க, எங்கேயுமே இல்லை. அப்ப இது விட்டுருங்க. ஸோ இந்த டைஸ் மட்டும் எடுத்துக்காங்க, இந்த 6 5 இருக்கிற டைஸ் மட்டும் எடுத்துக்காங்க. ஸோ இங்கேயும் 6 5 இருக்குது, இங்கேயும் 6 5 இருக்குது, அதை விட்டுருங்க. ரெண்டுலையுமே 6 5 விட்டுட்டு மீதி என்ன இருக்குது? இங்க 4 இருக்குது, இதுல மீதி 1 இருக்குது. அப்ப 4க்கு ஆப்போசிட்டா 1 வரும், 1க்கு ஆப்போசிட்டா 4 வரும். ஸோ அப்ப 4க்கு ஆப்போசிட்டா 1, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. இங்க ஒரு 4 டைஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 4 பகடை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பகடையிலையும் 1ல இருந்து 6 பக்கம் இருக்கும், 6 பக்கம் ஒரு புள்ளிகள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் ஒரு புள்ளி, இன்னொரு பக்கம் 2 புள்ளி, இந்த மாதிரி 6 பக்கமும் 6 புள்ளிகள் வரைக்கும் இருக்கும். அதுல 3 புள்ளிக்கு ஆப்போசிட்டா எத்தனை புள்ளி வரும்னு கேட்கறாங்க. ஸோ ரீசனிங் டைஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒவ்வொரு டைஸ்லயும் 1ல இருந்து 6 பக்கம் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு புள்ளிகள் இருக்கு, அதாவது ஒரு பக்கம் ஒரு புள்ளி, இன்னொரு பக்கம் 2 புள்ளி, இந்த மாதிரி 6 பக்கம் வரைக்கும் 6 புள்ளி வரைக்கும் இருக்கும். இதுல 3 புள்ளிக்கு ஆப்போசிட்டா எத்தனை புள்ளி வரும்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? நமக்கு தேவை 3 புள்ளிக்கு ஆப்போசிட்டா. ஸோ எந்தெந்த டைஸ்ல 3 புள்ளி இருக்கு பாருங்க. ஸோ இந்த டைஸ்ல இருக்கு, அதே மாதிரி இந்த டைஸ்ல இருக்கு, அதே மாதிரி இந்த டைஸ்ல இதுல இருக்கு. நெக்ஸ்ட் 3 புள்ளியை தவிர்த்து மத்த பக்கம் எத்தனை புள்ளி இருக்கு பாருங்க. ஸோ இங்க ஒரு 4 புள்ளி இருக்கு, அதே மாதிரி இங்க 6 புள்ளி இருக்கு, அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க எத்தனை புள்ளி இருக்கு? இங்க 4 புள்ளி இருக்கு, இங்க 1 புள்ளி இருக்கு, அதே மாதிரி இங்க 1 புள்ளி இருக்கு, 2 புள்ளி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 4 புள்ளி 6 புள்ளி வேற எந்த டைஸ்ல இருக்கு பாருங்க. இந்த 4 புள்ளி 6 புள்ளி அப்படிங்கிற புள்ளி வேற எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க 4 புள்ளி 6 புள்ளி, இதுல 4 புள்ளி இருக்கு, 6 புள்ளி இருக்கு, இந்த டைஸ்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டைஸ்ல 3 புள்ளி இருக்கு. இந்த 1 4 வரைக்கும் இருக்குது பாருங்க, வேற எங்கேயுமே வராது, வேற எங்கேயுமே இல்ல. அதே மாதிரி இந்த டைஸ்ல 3 புள்ளி இருக்கு, அதுல 1 2 புள்ளி இருக்கு. அப்ப இந்த 1 2 புள்ளி வேற எங்கேயாவது வருதுன்னு பாருங்க, வேற எங்கேயுமே வரல. சோ இந்த டைஸையும் இந்த டைஸ் மட்டும் எடுத்துக்காங்க. சோ பாருங்க, இங்க 3 புள்ளி தவிர்த்து என்ன இருக்குது? 4 6. அதே மாதிரி இதுலயும் 4 6. இந்த 4 6யும் இந்த 4 6யும் விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்க 3 புள்ளி இருக்குது. அதே மாதிரி இங்க பேலன்ஸ் என்ன இருக்குது? 5 புள்ளி இருக்குது. அப்போ 3 புள்ளிக்கு ஆப்போசிட்டா 5 புள்ளி வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. இங்க ஒரு 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 டைஸ்லயும் ஒவ்வொரு டைஸ்லயும் 6 பக்கம் இருக்கும். அந்த 6 பக்கமும் ஏல இருந்து எஃப் வரைக்கும், அதாவது ஏபிசிடி, ஒரு பக்கம் ஏ இருக்கும், ஒரு பக்கம் பி இருக்கும், இந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்கள் இருக்கும். அதுல டிக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும்னு கேக்குறாங்க. சோ ரீசனிங் டைஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு 4 பகடை கொடுத்துருக்காங்க. இதுல ஒவ்வொரு பக்கமும், அதாவது மொத்தம் 6 பக்கம் இருக்கும். அதுல ஒவ்வொரு பக்கமும் ஒரு எழுத்துக்கள் இருக்கும், ஏல இருந்து எஃப் வரைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் இருக்கும். அதுல டிக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? நமக்கு தேவை டிக்கு ஆப்போசிட்டா. சோ டி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த டைஸ்ல இருக்கு, அதே மாதிரி இந்த டைஸ்ல இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அடுத்து டியை தவிர்த்து மற்ற 2 எழுத்து பாருங்க, சிஇ. இந்த சிஇ வேற எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த சிஇ வேற எந்த டைஸ்ல இருக்கு பாருங்க. இங்க சி மட்டும் தான் இருக்கு, இ இல்ல. அதே மாதிரி இங்க சி மட்டும் தான் இருக்கு, இங்க இ இல்ல. அதே மாதிரி இங்க சிஇ இந்த டைஸ்ல இருக்கு. அப்ப இந்த 2 டைஸையும் எடுத்துக்காங்க. அடுத்தது இந்த டைஸ்லயும் டி இருக்கு, சிபி பாருங்க. சிபி வேற எங்க இருக்குன்னு பாருங்க, எங்கேயுமே இல்லை. அப்ப இந்த டைஸை விட்டுருங்க. இந்த டைஸையும் இந்த டைஸையும் மட்டும் எடுத்துக்காங்க, இந்த 2 எடுத்துக்காங்க. இதுல சிஇ, இதுலயும் சிஇ விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்க டி இருக்குது,
அதே மாதிரி இங்க ஏ இருக்குது. அப்ப டிக்கு ஆப்போசிட்டா ஏ வரும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. இங்க ஒரு 4 பகடை கொடுத்துருக்காங்க. அந்த 4 பகடையில 3க்கு ஆப்போசிட்டா என்ன எண் வரும் கேட்டிருக்காங்க. ஸோ ரீசனிங் டைஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு 4 பகடை கொடுத்துருக்காங்க. இதுல 3க்கு ஆப்போசிட்டா என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ நமக்கு தேவை 3க்கு ஆப்போசிட்டா 3 எந்த டைஸ்ல இருக்குன்னு பாருங்க. இந்த டைஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்க 3 இருக்கு. அதை தவிர்த்து வேற என்ன இருக்குது? 6, 5 இருக்குது. இந்த 6, 5 அப்படிங்கிறது வேற எந்த டைஸ்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க பாருங்க 6, 5 இருக்குது. வேற எங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ இங்க 5 மட்டும் தான் இருக்கு. இங்க எதுவுமே இல்லை. ஸோ அப்ப இதுல மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த 6, 5 அதே மாதிரி இந்த 6, 5 விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? 4. இந்த 4 தான் 3க்கு ஆப்போசிட்டா வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. இங்க ஒரு 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைஸ்லயும் 1ல இருந்து 6 வரைக்கும் புள்ளிகள் இருக்கும். அதாவது ஒரு டைஸ்ல மொத்தம் 6 பக்கம் இருக்கும். அதுல 1ல இருந்து 6 வரைக்கும் ஒவ்வொரு பக்கம் ஒரு புள்ளிகள் இருக்கும். ஸோ அதுல 2 புள்ளிக்கு ஆப்போசிட்டா என்ன புள்ளி வரும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு 3 டைஸ் கொடுத்துறாங்க. அதுல ஒவ்வொரு டைஸ்லயும் 1ல இருந்து 6 பக்கம் வரைக்கும் இருக்கும். அதுல ஒவ்வொரு பக்கமும் ஒரு புள்ளிகள் இருக்கு. அதாவது 1ல இருந்து 6 வரைக்கும் புள்ளிகள் இருக்கு. அதுல 2 புள்ளிக்கு ஆப்போசிட்டா என்ன புள்ளி வரும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ பாருங்க இங்க 2 புள்ளி இருக்கு. சரிங்களா? இந்த டைஸும் இந்த டைஸும் எடுத்துக்காங்க. இந்த 2 டைஸ்லயும் காமனா வர புள்ளிகள் பாருங்க. ஸோ 6 புள்ளி 6 புள்ளி. அப்ப 6ல இருந்து அப்படி கிளாக் வைஸா ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 6 புள்ளி, அடுத்தது 2 புள்ளி, அடுத்தது 4 புள்ளி. அடுத்து இதே மாதிரி இங்க பாருங்க 6 புள்ளி, அடுத்தது 5 புள்ளி, அடுத்தது 1 புள்ளி. இதுல பாருங்க 2க்கு ஆப்போசிட்டா 5, 5க்கு ஆப்போசிட்டா 2, 4க்கு ஆப்போசிட்டா 1, 1க்கு ஆப்போசிட்டா 4. ஸோ 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா. ஸோ பாருங்க 1ல இருந்து 6 வரைக்கும் என்ன நம்பர் மிஸ் ஆகுது? 3 மிஸ் ஆகுது. அப்ப 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 3, 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6. ஸோ இங்க 2க்கு ஆப்போசிட் கேட்கறாங்க. அப்ப என்ன வரும்? 5 புள்ளி வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்க இந்த டைஸையும் அதே மாதிரி இந்த டைஸையும் எடுத்து இதே மாதிரி கிளாக் வைஸ் ரெண்டுலயும் காமன் ஆகிற புள்ளியிலிருந்து கிளாக் வைஸ் ரைட் பண்ணி பாருங்க. சேம் ஆன்சர் தான் வரும். ரீசனிங் டைஸ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டுறாங்க. ஸோ இங்க ஒரு 2 பகடை கொடுத்துக்கிறாங்க. இதுல 1க்கு ஆப்போசிட்டா என்ன எண் வரும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் நம்பர் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி இல்ல 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 1க்கு எதிரா என்ன எண் வரும்னு கேட்டுறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் எண் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க ஏதோ ஒரு நம்பர் பாருங்க ரெண்டுலயுமே காமனா இருக்கும். ஸோ இங்க 2 இங்க இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 2 ரெண்டுலயுமே காமனா இருக்கு. ஸோ 2ல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் ரைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது 2, அடுத்தது 1, அடுத்தது 5. எப்பவுமே கிளாக் வைஸ் மட்டும் தான் ரைட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இந்த டைஸ் எடுத்தா இதுலயும் கிளாக் வைஸ் ரைட் பண்ணுங்க. 2ல இருந்து 2, அடுத்தது 6, அடுத்தது 3. ஸோ இங்க 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6, அதுவே 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 1, அதே மாதிரி 5க்கு ஆப்போசிட் கேட்டா 3, 3க்கு ஆப்போசிட் கேட்டா 5. ஒருவேளை 2 கேட்டாங்களா. ஸோ பாருங்க எப்பவும் ஒரு டைஸ்ல 1ல இருந்து அதை எதுவுமே மென்ஷன் பண்ணாம கொடுத்தாங்களா 1ல இருந்து 6 பக்கம் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இங்க 1ல இருந்து 6 வரைக்கும் என்ன நம்பர் மிஸ் ஆகுது? 4 மிஸ் ஆகுது. அப்ப 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்க 4, 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்க 2. ஸோ இங்க என்ன கேட்கிறேன் 1க்கு ஆப்போசிட்டா 1க்கு ஆப்போசிட் என்ன இருக்குது 6 இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க இங்கேயும் 2 டைஸ் கொடுத்துறாங்க. இதுல 2க்கு ஆப்போசிட்டா என்ன வரும் கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங் டைஸ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டுறாங்க. இங்க ஒரு 2 பகடைகள் கொடுத்துறாங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒரு புள்ளிகள் இருக்கு. அதாவது 1ல இருந்து 6 வரைக்கும் புள்ளிகள் இருக்கும். அதுல 2 புள்ளிக்கு ஆப்போசிட்டா எத்தனை புள்ளி வரும்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்க எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின்ல 2 பகடை கொடுத்துறாங்க. அதுல புள்ளிகள் இருக்கு. அது மொத்தம் 1ல இருந்து 6 பக்கம் இருக்கும். 6 பக்கமும் ஒரு புள்ளிகள் இருக்கும். ஒரு பக்கம் ஒரு புள்ளி இருக்கும், இன்னொரு பக்கம் 2 புள்ளிக்கும் இந்த மாதிரி புள்ளிகள் இருக்கும். அதுல 2 புள்ளிக்கு ஆப்போசிட்டா என்ன புள்ளி வரும்னு கேக்குறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்துட்டு இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் இந்த 2 டைஸ்லயும் ஏதோ ஒரு புள்ளிகள் காமனா இருக்கும். சோ இங்க 4 புள்ளி இருக்கு, இங்க 4 புள்ளி இருக்கு. அப்ப 4 புள்ளி அப்படிங்கிறது ரெண்டுலயும் காமனா இருக்கு. அப்ப 4 புள்ளில இருந்து அப்படியே கிளாக் வைஸ் ரைட் பண்ணணும். சோ 2 டைஸையும் தனித்தனியா கிளாக் வைஸ் ரைட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்குது 4 இல்லீங்களா? அடுத்தது இங்க 6 புள்ளி, அடுத்தது இங்க 5 புள்ளி. அதே மாதிரி இந்த டைஸ் 4 புள்ளி, 1 புள்ளி, 2 புள்ளி. சோ என்ன கேக்குறாங்க 2க்கு ஆப்போசிட்டா. சோ 2க்கு ஆப்போசிட்டா என்ன வருது 5 புள்ளி வருது. அப்ப 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 2. அதே மாதிரி 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 1, 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 4. நெக்ஸ்ட் 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா. சோ 1ல இருந்து 6 வரைக்கும் புள்ளிகள் பாருங்க. எந்த புள்ளி எத்தனை புள்ளி மிஸ் ஆகுது? 3 புள்ளி மிஸ் ஆகுது. அப்ப 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 3, 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 4. டைஸ்ல அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இந்த क्वेश्चन ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகடையில் 2க்கு எதிராக உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகடையில் 2க்கு எதிராக உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டைஸ் கொடுத்தாங்களா. இது என்ன மாடல் டைஸ்னு பார்க்கணும். அதாவது ஜெனரல் டைஸா இல்ல ஸ்டாண்டர்ட் டைஸா. ஜெனரல் டைஸ் அப்படின்னா அடுத்தடுத்த பக்கத்தை கூடும்போது 7 வரணும். அதாவது 1 + 3 என்ன வருது 4 வருது, 7 வரல. 1 + 2 3 வருது, 7 வரல. 2 + 3 5 வருது, 7 வரல. அப்ப இது ஜெனரல் டைஸ் இல்ல. அப்ப ஸ்டாண்டர்ட் டைஸ் தான் இது.
ஸ்டாண்டர்ட் டைஸ் என்னன்னா ஆப்போசிட் பக்கத்துக்கு கூட்டும்போது 7 வரும். இப்போ இங்க 3 இருக்குன்னா அடியில அதாவது 3 இருக்குன்னா என்ன வேல்யூ கூட்டினா 7 வரும், 4 கூட்டினா 7 வரும். அதே மாதிரி இங்க 2 இருக்கு, 2 கூட என்ன வேல்யூ கூட்டினா 7 வரும், 5 கூட்டினா 7 வரும். அதே மாதிரி இங்க 1 இருக்கு, 1 கூட என்ன வேல்யூ கூட்டினா 7 வரும், 6 கூட்டினா 7 வரும். ஸோ அப்ப 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 4, 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 3, அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 5, 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 2, அதே மாதிரி 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6, 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 1. ஸோ இங்க நமக்கு என்ன கேட்டாங்க 2க்கு ஆப்போசிட். அப்ப 2க்கு ஆப்போசிட் என்ன வரும், 5 வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி அடுத்த சம் பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகுதியில் 5க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்டுறாங்க. அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் 4க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்குறாங்க. ஒரு பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட் நம்பர் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். அதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகடையில் 4க்கு எதிராக உள்ள எண் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டைஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் நம்பர் கேட்டாங்களா. டைஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 டைப் இருக்கு. அதாவது ஜெனரல் டைஸ், ஸ்டாண்டர்ட் டைஸ். ஜெனரல் டைஸ் என்னன்னா அடுத்தடுத்த பக்கத்தை கூட்டும்போது 7 வரணும். ஸோ பாருங்க 5 + 1 6 வருது, 7 வரல. 4 + 5 9, 7 வரல. 1 + 4 5, 7 வரல. அப்ப இது கண்டிப்பா ஜெனரல் டைஸ் இல்ல. அப்ப இது ஸ்டாண்டர்ட் டைஸா தான் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டைஸ் என்னன்னா ஆப்போசிட் பக்கத்தை கூட்டும்போது 7 வரும். அதாவது இங்க 5 இருக்கா, 5 கூட எந்த வேல்யூ கூட்டினா 7 வரும், 2 கூட்டினா 7 வரும். அதே மாதிரி 1 இருக்கா, 1 கூட எந்த வேல்யூ கூட்டினா 7 வரும், 6 கூட்டினா 7 வரும். அதே மாதிரி 4 இருக்கா, 4 கூட எந்த வேல்யூ கூட்டினா 7 வரும், 3 கூட்டினா 7 வரும். ஸோ அப்ப 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 2, 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 5. ஒருவேளை 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6, 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 1. நெக்ஸ்ட் 4க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 4. ஸோ என்ன கேட்குறாங்க, 4க்கு ஆப்போசிட்டா என்ன வரும் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். அந்த பேப்பர் கட்டை கியூபா மடக்கணும், அது கியூபா ஃபோல்ட் பண்ணா ஆப்ஷன்ல 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 டயக்ராம்ல எந்த மாதிரி வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசனிங் டைஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணது போகலாம். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம் கேட்டாலும் சரி எப்படி குயிக்கா சால்வ் பண்ணது போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இல்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பர் கட்டை நம்ம கியூபா மடக்கணுமா. ஸோ கியூப் அப்படிங்கிறது இதான் ஒரு கியூப். இந்த மாதிரி மடக்கிறப்ப இந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்க 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் இதுக்கு பொருத்தமா வருதுன்னு கேட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தாவே இந்த மாதிரி பேசிக்கா ஒரு இமேஜ் கொடுத்தாவே இதை பேஸ் பண்ணி இன்னும் 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல இந்த மாதிரி ஒரு பேசிக்கா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு எண்ணுக்கு ஆப்போசிட்டா என்னன்னு கேட்பாங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருந்துச்சுன்னா என்ன வெளியில இருக்கோ அதுதான் ஆப்போசிட் வரும். ஸோ அப்ப என்ன வரும், எண்ணுக்கு ஆப்போசிட்டா ஓ வரும். பாருங்க வெளியில ஓ இருக்கு. அப்ப எண்ணுக்கு ஆப்போசிட்டா ஓ வரும், ஓக்கு ஆப்போசிட்டா என் வரும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஏக்கு ஆப்போசிட்டா டி வரும், ஏக்கு ஆப்போசிட்டா டி வரும். அதாவது ஏக்கு ஆப்போசிட்டா டி வரும், டிக்கு ஆப்போசிட்டா ஏ வரும். நெக்ஸ்ட் பாருங்க, பிக்கு ஆப்போசிட்டா இ வரும். ஒரு பிளேஸ் விட்டு, அதாவது பிக்கு ஆப்போசிட்டா இ வரும், இக்கு ஆப்போசிட்டா பி வரும். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா இந்த எந்த டயக்ராம் இதுக்கு மேட்சா வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ டி இன்னு இருக்குது சரிங்களா. ஸோ பாருங்க ஏடி, ஏக்கு ஆப்போசிட்டா தான் டி வரணும். ஆனா ஏக்கு பக்கத்துலயே டி வருது. அப்ப இந்த டயக்ராம் வராது. நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க, NOB, எண்ணுக்கு ஆப்போசிட் தான் ஓ வரணும். ஆனா எண்ணுக்கு அடுத்ததே ஓ வருது. அப்ப இந்த டயக்ராம் வராது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க பாருங்க டி, BEA, பிக்கு ஆப்போசிட்டா தான் இ வரணும். ஆனா பக்கத்துலயே வருது. அப்ப இந்த டயக்ராம் வராது. அப்ப பேலன்ஸ் இருக்குது பாருங்க, இது ஒன்று தான். அப்ப இந்த பிக்சரை, இந்த இமேஜை நீங்க கியூபா மடக்குனீங்களா இந்த மாதிரி தான் வரும். ஏ பி இதுக்கு. ஸோ ஓக்கு ஆப்போசிட் என்ன வரும், ஓக்கு ஆப்போசிட்டா என் வரும். அதே மாதிரி ஏக்கு ஆப்போசிட்டா டி வரும். அதே மாதிரி பிக்கு ஆப்போசிட்டா இந்த சைடு இ வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு 2-3 டயக்ராம் சால்வ் பண்ணீங்களா இந்த மாதிரி சம் எப்படி இருந்தாலும் சரி ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். அந்த பேப்பர் கட்டை கியூபா மடக்கணும், அது கியூபா ஃபோல்ட் பண்ணா ஆப்ஷன்ல 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம்ல எந்த டயக்ராம் மாதிரி வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ ரீசனிங் டைஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பர் கட்டை 6 பிரிச்சு ஒவ்வொரு பக்கம் ஒரு நம்பர்ஸ் இருக்கு. அதாவது 1 2 6 4 3 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும், ஏபிசிடி இருக்கும், இல்லை அட் ஆஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள்ஸும் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி இதே கான்செப்ட் தான். இந்த பேப்பர் கட்டை கியூபா மடக்கணும். ஸோ கியூபா மடக்கிறப்ப எப்படி வரும், ஒரு கியூப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த கியூபா மடக்கிறப்ப இந்த ஆப்ஷனில் கொடுத்துக்கிற 4 டயக்ராம் எந்த டயக்ராம் கியூப் மாதிரி வரும், இது கரெக்டாக பொருத்தமாக வருதுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல இன்னொரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா 1க்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்பாங்க. அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட் நம்பர்ஸ்க்கு என்ன வரும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்களா எப்பவுமே வெளியில என்ன நம்பர் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் வரும். இப்போ என்ன இருக்குது 1 இங்க 5. அப்ப 1க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 1. அடுத்து பாருங்க 2க்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா 4. ஒரு பிளேஸ் விட்டு அடுத்த பிளேஸ் 4. ஸோ 2க்கு ஆப்போசிட் பார்த்தோம்னா 4, 4க்கு ஆப்போசிட் பார்த்தோம்னா 2. அடுத்து பாருங்க இங்க என்ன இருக்குது இங்க 6, 3. அப்ப 6க்கு ஒரு பிளேஸ் விட்டு அடுத்த பிளேஸ். அப்ப 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 3, 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா 1க்கு ஆப்போசிட் 5ன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 5க்கு ஆப்போசிட் 1 சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இங்க என்ன கேட்கறாங்க கியூபா மடக்குனா எந்த மாதிரி வரும்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்காங்க. இங்க என்ன இருக்குது 1, 5, 6. ஸோ பாருங்க 1க்கு ஆப்போசிட் தான் 5 வரணும். ஆனா இங்க இருக்குது பக்கத்திலேயே இருக்குது தெரியுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்தா வராது சரிங்களா. ஆப்போசிட்ல தான் வரும். இதுக்கு மறைஞ்சு ஆப்போசிட்ல தான் வரணும். அதே மாதிரி இந்த டயக்ராம் பாருங்க இங்க 1, 6, 4 இருக்குது. ஸோ பாருங்க இந்த டயக்ராம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வச்சுக்கோங்க ஆப்ஷனை வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க இந்த டயக்ராம் பாருங்க இங்க என்ன இருக்குது 2, 4, 5. ஸோ 2க்கு ஆப்போசிட் தான் 4 வரணும். ஆனா 2க்கு பக்கத்துலயே 4 வந்திருக்கு. இந்த டயக்ராம் வராது. நெக்ஸ்ட் பாருங்க இங்க 6, 3, 2. 6க்கு ஆப்போசிட்டா 3 வரணும். ஆனா 6க்கு பக்கத்துலயே 3 வருது. அப்ப இந்த டயக்ராம் வராது. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டா வரும் சரிங்களா. இதுக்கு இந்த பேப்பர் கட்டை கியூபா மடக்கணுமா இந்த மாதிரி தான் வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.